Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, தொழுகையுடைய முறைகளை பற்றி பேசி வருகிறோம். அதுவும் ரமலானை ஒட்டியுள்ள இந்த ரஜபிலும் ஷாபானிலும் தொழுகையுடைய முறைகளை பற்றி பேசுவது சால பொருத்தமாகவே இருக்கிறது. காரணம், ரமலானிலே நாம் அதிகமான தொழுகைகளிலே ஈடுபட இருக்கிறோம். ரமலானிலே நிறைய புதிய தொழுகையாளிகளும் தொழுகையிலே ஈடுபட இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய தொழுகைகளை முறையாக சரியாக அமைத்து கொண்டால் அதனுடைய முழு கூலியையும் பல மடங்காக நாம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாத பட்சத்திலே தொழுகைகள் தொழுகையாக இல்லாத பட்சத்திலே வெறும் குனிதலும் நிமிர்தலுமாக அவைகள் ஆகி எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற காரணத்தினால ரமலானை ஒட்டி உள்ள ஷாபான் மாதத்தில இந்த தொழுகையினுடைய முறைகளை பற்றி பேசுவது மிக சால பொருத்தமாக இருக்கும் என்பதே அனைவர்களுடைய கருத்துமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் தொழுகைக்காக எழுந்து தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்ததற்கு பிறகு தக்பீர் கட்டி சனா ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி துணை சூறாவையும் ஓதி முறையாக ருக்குவுக்கு சென்று ருக்குவிலிருந்து நிம்மதியாக எழுந்து நின்று மீண்டும் சஜிதாவிற்கு நிம்மதியாக சென்று முறையாக சரியாக சஜிதாவை நிறைவேற்றியதற்கு பிறகு, முதல் சஜிதாவையும் இரண்டாவது சஜிதாவையும் நிறைவேற்றியதற்கு பிறகு இரண்டாவது ரக்காஅத்திற்காக சஜிதாவிலிருந்து நிலைக்கு எழ வேண்டும். அப்படி எழுகின்ற சமயத்தில் முதலாவதாக கையை உயர்த்த வேண்டும், பிறகு முட்டுக்காலை உயர்த்த வேண்டும். சஜிதாவிலிருந்து நிலைக்கு எழுகின்ற சமயத்தில் முதல்ல கையை உயர்த்த வேண்டும், பிறகு முட்டுக்காலை உயர்த்தி எழ வேண்டும். வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இதா நஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுவார்களேயானால் ரஃபஅ யதைஹி, தன்னுடைய இரு கைகளை முதலிலே உயர்த்துவார்கள், கபல ருக்குபத்தைஹி, தன்னுடைய இரு முட்டுக்கால்களுக்கு முன்னால். கணியத்திற்குரியவர்களே, தொழுகையிலிருந்து சஜிதாவிலிருந்து எழுகின்ற பொழுது முதல்ல கையை உயர்த்தி கையை முழங்காலை பிடித்தவர்களாக பிறகு முழங்காலை உயர்த்தி எழ வேண்டும். சில ரிவாயத்துகளிலே கையை ஊண்டியவர்களாக அப்படிங்க முழங்கால் முதல்ல எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். கையை ஊண்டியவர்களா முழங்காலை முதலிலே உயர்த்தி
கையை ஊண்டி நபிகளார் எழுந்தார்கள் என்று சில ஹதீஸ்களிலே சில ரிவாயத்துகளிலே இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலங்களிலே, மௌத்துடைய அந்த நெருக்கமான காலங்களிலே நபிகளால் தொழுகின்ற பொழுது முடியாத சமயத்திலே வயோதிகத்தின் காரணமாக அப்படி கையை ஊண்டி எழுந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, அப்படி சஜிதாவிலிருந்து மீண்டும் எழுந்து இரண்டாவது ரக்காத்தை முதல் ரக்காத்தை போன்றே சனாவை விட்டு சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா ஓதி மீண்டும் ருக்கு செய்து மீண்டும் 2 சஜிதாக்களை செய்து முடித்ததற்கு பிறகு அத்தஹியாத்திலே அமர வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, அத்தஹியாத்திலே அமர்தல், இருப்பிலே அமர்தல் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒரு வகைக்கு பெயர் இஃப்திராஷ், இஃப்திராஷுடைய வகை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வகைக்கு பெயர் தவர்ரு, தவர்ருடைய வகை என்று சொல்லப்படுகிறது. இணையத்திற்குரியவர்களே, இஃப்திராஷ் அப்படின்னு சொன்னா நாம சாதாரணமாக எப்படி தொழுகையிலே அமர்கிறோமோ இடது காலின் மீது நம்முடைய இருப்பிடத்தை பித்தட்டை வைத்து, இடது காலின் மீது தன்னுடைய இருப்பிடத்தை பித்தட்டை வைத்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி வலது காலுடைய விரல்களை கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து கொள்வது, இதுக்கு பேர் தான் இஃப்திராஷின் பேர். நம்முடைய பித்தட்டு நம்முடைய பின்புறம் இடது காலின் மீது இருப்பது, இதற்கு பேர் தான் இஃப்திராஷ். இடது காலை விரித்து, இஃப்திராஷ் என்றால் விரித்து வைத்தல் அர்த்தம். இடது காலை விரித்து வைத்து அதிலே அமர்ந்து கொள்ளுதல், அதுக்கு இஃப்திராஷின் பேர். இன்னொரு வகை இருக்கிறது, அதுக்கு தவர்ருன் பேர். தவர்ரு என்று சொன்னால் நம்முடைய பித்தட்டை தரையிலே வைத்து வலது கால் எப்பொழுதும் போல நிலையாக நிறுத்தி இடது கால் தொடைக்கு கீழே போயிடும், கீழே போய் பித்தட்டு கீழே தரையில அமர்ந்த நிலையில இருக்கும். சிலர் உட்கார்ந்து பார்ப்பீங்க, அத்தியாயத்தை உட்காரும் போது இப்படி சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். நம்முடைய பின் இருப்பிடம் தரையில இருக்கும், காலில் இருக்காது. இது ஒரு வகை தவர்ரு அப்படின்னு இந்த வகைக்கு பெயர். இணையத்திற்குரியவர்களே, ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை 2 சஜிதாக்களுக்கு இடையிலும் முதல் இருப்பிலும் 2 ரக்காத் தொழுகையாக இருந்தால் அதுதான் 2 இருப்புமே. 4 ரக்காத் தொழுகையாக இருக்கின்ற பொழுது முதல் இருப்பிலும் 2 ரக்காத் தொழுகைக்கு பிறகு உள்ள உட்காருதலிலும் கடைசி இருப்பு 4 ரக்காத் தொழுகைக்கு பிறகு உட்காருவதிலும் இஃப்திராஷ் முறையையே கையாள வேண்டும். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை இஃப்திராஷ் முறை தான் 3 சமயங்களிலும், 2 சஜிதாவுக்கு மத்தியிலே உட்காருகின்ற பொழுதும் முதல் இருப்புக்கு பிறகும் கடைசி இருப்புக்கு பிறகும். ஆனால் ஷாஃபி மதுஹபில முதல் இருப்புல இஃப்திராஷ், கடைசி இருப்புல தவர்ரு. முதல் இருப்புல இஃப்திராஷ், கடைசி இருப்புல தவர்ரு. கணியத்திற்குரியவர்களே, ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை இதற்கு ஆதாரமாக வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஜலஸ ஃபி ஸலாத்தி, நபிகளார் தொழுகையிலே அமர்ந்தால் இஜ்தமஅ ஐ ஃபரஷ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்திராஷ் முறைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருவார்கள் என்று வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தொழுகையிலே அத்தஹியாத்திலே அமர்கின்ற பொழுது இஃப்திராஷ் முறைப்படி அமர்வார்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டார்கள். இதுல முதல் இருப்பு இரண்டாவது இருப்பு என்கின்ற எந்த பாகுபாட்டையும் சொல்லல. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஜலஸ, முதல் இருப்பிலும் கடைசி இருப்பிலும் ஃபி ஆகிரிஹா ஃபி வஸ்தி ஸலாத்தி வ ஃபி ஆகிரிஹா, தொழுகைக்கு இடையிலே இருக்கின்ற பொழுதும் அமருகின்ற பொழுதும் தொழுகையினுடைய கடைசியிலே அமருகின்ற பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலின் மீது அமருவார்கள், இடது காலின் மீது அமருவார்கள் அப்படின்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாகவே 2 இருப்புகளிலும் சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அமர்ந்தால் யஃப்ரிஷு, இஃப்திராஷ் முறைப்படி அமருவார்கள்.
தன்னுடைய வயன்சிபுகுல் யும்னா, தன்னுடைய வலது காலை செங்குத்தாக நிறுத்தி வைத்திருப்பார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ். இப்ப இந்த 3 ஹதீஸ்களையும் வைத்து எல்லா நிலைகளிலும், முதல் இருப்பாக இருக்கட்டும் கடைசி இருப்பாக இருக்கட்டும், நம்ம எப்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், இடது காலின் மீது நம்முடைய இருப்பிடத்தை வைத்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி அந்த வலது காலுடைய விரல்களை கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி உட்காருவது. கணேதற்குரியவர்களே, அபூ ஹமீது அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதான் ஷாஃபி மதுஹப்ல ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இருப்பிலே இஃப்திராஷ் இருப்பு இருந்தார்கள், கடைசி இருப்பிலே நபிகளார் தவர்ருடைய இருப்பை இருந்தார்கள் அப்படின்னு புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது. நம்ம இதுவரைக்கும் என்ன சொன்னோமோ அதுக்கு மாற்றமான ஒரு ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலகட்டத்திலே நபிகளாரால் இஃப்திராஷை முழுமையாக உட்கார முடியாத சூழல் ஏற்பட்ட பொழுது கீழே கொஞ்சம் இறங்கி அமர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய இருப்பிடத்தை பூமியிலே பதியுமாறு வைத்து அமர்ந்து கொண்டார்கள். அது போக யாருக்காவது இஃப்திராஷ் முறை அமர முடியவில்லை என்றால் அவர்கள் இப்படியும் அமர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி, அந்த வழிகாட்டுதலுக்காக வேண்டி நபிகளார் அப்படியும் அமர்ந்து காட்டினார்கள். எனவே ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஹதீஸின் அடிப்படையில தொழுகையில தன்னுடைய இடது காலின் மீது பித்தட்டை வைத்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி அமருவதுதான் சுன்னத்தான முறை என்பது நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக தெரிகிறது. கணியத்திற்குரியவர்களே, அப்படி அமர்ந்து தன்னுடைய 2 கைகளையும், வலது கையை வலது தொடையின் மீது, இடது கையை இடது தொடையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். தொடைக்கு ஆக உள்ளேயும் இல்லாமல் முழங்காலை பிடித்த வண்ணமாக கைகளை தொங்கவும் விடாமல் சரியாக முழங்காலை ஒட்டி இவ்வாறு நம்முடைய கைகளை அத்தஹியாத்துல வைத்துக்கோ. இப்படியும் பிடிச்சுக்க கூடாது முழங்கால, இப்படியும் தொடைக்கு ரொம்ப தள்ளியும் வச்சுக்க கூடாது. சரியாக முழங்காலை ஒட்டி நேராக 2 கைகளையும் நம்முடைய தொடைக்கு மேலாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி வைத்து அத்தஹியாத்திலே அமர்ந்ததற்கு பிறகு அத்தஹியாத் லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்கின்ற அந்த அத்தஹியாத்தை ஓத வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முதல் இருப்பிலே இருக்கின்ற பொழுது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற அத்தஹியாத்தை எங்களுக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகளார் எப்பொழுது அத்தஹியாத்திலே உட்கார ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய முதல் வார்த்தை அத்தஹியாத்து லில்லாஹி என்பதாக இருந்தது என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தஹியாத்திலே அமர்ந்து அத்தஹியாத்தை ஓதிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே நம்முடைய ஆள்காட்டி விரலை என்ன செய்ய வேண்டும்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை வலது தொடையின் மீதும் இடது கையை இடது தொடையின் மீதும் வைத்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரு விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரலை உயர்த்துவார்கள். இஸ்பஅஹுல் யும்னா அல்லதி யலில் அப்ஹாம ஃபதஆ பிஹா. துஆ ஓதுகின்ற அந்த சமயத்தில், இங்க துஆ என்பது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த ஷஹாதத்து கலிமாவை குறிக்கும். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த ஷஹாதத்து கலிமாவை ஓதுகின்ற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஹதீஸ் இப்படி இருக்கிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே இருக்கின்ற சமயத்தில அவர்களுடைய பெருவிரல் மற்றும் நடுவிரலை வளையமாக்கியவர்களாக பெருவிரலையும் நடுவிரலையும் சேர்த்து வளையமாக்கியவர்களாக அஷார சைக்கினை செய்தார்கள். முதல் ஹதீஸ்ல ரஃபஅ உயர்த்தினார்கள், இரண்டாவது ஹதீஸ்ல அஷார கை உயர்த்தும் போது மற்றவர்கள் எப்படி இருக்கணும், கலிமா விரலை உயர்த்துகின்ற பொழுது ஆள்காட்டி விரலை உயர்த்துகின்ற பொழுது மற்றவர்கள் எப்படி இருக்கணும் என்பதற்கு வாயில் ஹஜ்ருடைய ஹதீஸ். கணியத்திற்குரியவர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது கையை அஷ்ஹது அல்லா இலாஹ என்று சொல்லி இல்லல்லாஹ் என்று கீழே உயர்த்தியதற்கு பிறகு இந்த விரல்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும். கணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஷீரு அஸ்பஹு, தன்னுடைய கலிமா விரலை ஆள்காட்டி விரலை நபிகளார் அசைத்தார்கள். வலா யதஹர்ரகஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை சைக்கினை செய்தார்கள். வலா யதஹர்ரகஹு, அவைகளை அசைக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லுகிறார்கள். நஸையில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில இருக்கின்ற பொழுது தன்னுடைய விரலை யஷீரு சைக்கினை செய்தார்கள். வலா யதஹர்ரகஹா, அவற்றை அந்த ஆட்காட்டி விரலை ஒரு பொழுதும் அவர்கள் அசைக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்று ஹதீஸ்களின் அடிப்படையில் இன்னும் இது சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களும் நிறைய விளக்கங்களும் இருக்கிறது. அவைகளுக்குண்டான நேரம் நம்மிடத்திலே போதுமானதாக இல்லை. சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஆஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை சொல்லுகின்ற சமயத்தில் தன்னுடைய விரலை உயர்த்தி இருக்கிறார்கள், அஷார சைக்கினை செய்திருக்கிறார்கள், அசைத்திருக்கவில்லை என்பதை மட்டும் தெளிவாக விளங்கிக் கொண்டால் போதுமானதாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தஹியாத் ஓதி முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுக வேண்டும். ஃபுலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தொழுகையிலே அமர்கின்ற பொழுது அல்லாஹ்வை புகழுங்கள் முதலாவதாக, அதுதான் அத்தஹியாத். இரண்டாவது ஸலவாத் சொல்லுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஸலவாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது, நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை தரட்டுமா என்று ஒரு சஹாபி தாபி இடத்திலே கேட்க, ஆம் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய குடும்பத்தார்கள் மீது எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அத்தஹியாத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறான், எப்படி உங்கள் குடும்பத்தின் மீது நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தார்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற தரூதே இப்ராஹீமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப இந்த தரூத், இந்த ஸலவாத் என்பது தொழுகையிலே அத்தஹியாத்திற்கு பிறகு ஓதப்படக்கூடிய அந்த ஸலவாத் என்பது நபிகளார் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு ஸலவாத் ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தஹியாத் ஓதி அதற்கு பிறகு ஸலவாத் ஓதியதற்கு பிறகு துஆ ஓத வேண்டும். ஹதீஸிலே துஆக்கள் வந்திருக்கின்றன. கணியத்திற்குரியவர்களே, என்ன துவா வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் என்று இருந்தாலும் கூட ஹதீஸிலே வந்த துவாக்களை ஓதுவது மிகச் சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ظلمًا كثيرًا ولا يغفر الذنوب إلا أنت
ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தும் என்கின்ற அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில இந்த துஆவை ஓதுவது மிகச் சிறப்பான ஒன்று. இது போக நிறைய துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக்க மினன் நார் என்கின்ற துஆவையும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது போக நிறைய ஹதீஸ்களிலே துஆக்கள் வந்திருக்கின்றன. ஹதீஸிலே வந்த அந்த துஆக்களை அத்தஹியாத், தருத இப்ராஹிம், அதற்கு பிறகு இவைகளை ஓதி தொழுகையை முடித்து சலாம் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், தொழுகையை நபிகளார் நிறைவு செய்வதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று 2 தடவைகள், வலது பக்கம் திரும்பி ஒரு தடவையும் இடது பக்கம் திரும்பி ஒரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த 4 வாரங்களாக தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்லி அதற்குரிய விளக்கங்களும் சொல்லி கடைசியாக தொழுகையை நிறைவு செய்கின்ற சலாம் வரை சொல்லி முடித்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எதை கேட்டோமோ எப்படி கேட்டோமோ அதன்படி தொழுகையை அமைத்துக் கொண்டு முழு நன்மையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய வியாழக்கிழமை ஷாபான் மாசத்துல நாம இருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்துல இருக்கிறோம். ஷாபான் மாதமே சிறப்பிற்குரிய மாதம். காரணம், ரமலானை ஒட்டி இருக்கின்ற மாதம், ரமலானை வரவேற்று காத்து கொண்டிருக்கிற ஒரு மாதம். எப்படி ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுது அதற்கென்று சிறப்பு இருக்கிறதோ, ரமலானை ஒட்டி இருப்பதன் காரணமாகவே ஷாபான் சிறப்பு மிக்கது. ரமலானை எதிர்பார்த்து ஆர்வமாக காத்திருப்பதனாலேயே ஷாபான் சிறப்பு மிக்கது. அதிலேயும் ஷாபான் மாதத்தினுடைய அந்த 15ஆம் நாள் இரவு என்று நபிகளார் குறிப்பிட்டிருக்கிற அந்த நாள் நம்மை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வியாழக்கிழமை ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஷாபான் மாசத்துடைய 15ஆம் நாள் இரவு வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா யத்லிஉ அலா ஜமீஇ ஹல்கிஹி, எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா முன்னோக்குகிறான். யத்லிஉ அலா ஜமீஇ ஹல்க், சஹீஹான ஹதீஸ் இது. யத்லிஉ அலா ஜமீஇ ஹல்கிஹி, எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா முன்னோக்குகிறான். லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், இல்லாமல் எந்த குரோதம் இல்லாமல் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். முறையாக தொழுது முறையாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு முறையாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.